ஸ்கிரீன் விசிபிளா இருக்காப்பா எல்லாருக்கும்? ஓகே ஓகே, எல்லாருக்கும் வார்ம் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நோபல் லாரேட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ நோபல் லாரேட்ஸ்ல இன்னைக்கு நம்ம 2 ஆத்தர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். The first Nobel laureate is Rudyard Kipling and the second one is John Galsworthy. ஸோ நோபல் லாரேட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், நிறைய பேர் வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். யூஸ் கன்சைஸ் புக். இது வந்து உங்களுடைய கன்சைஸ் புக்ல இருக்குன்னு மேம் சொல்லியிருக்காங்க. எனக்கு பேஜ் நம்பர் தெரியல. இஃப் anyone knows please put it in chat box. Otherwise you can follow the PPT also. Okay, thank you. பேஜ் நம்பர் 59 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. So first we will see Rudyard Kipling. ஸோ இவர் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஜோசப் ருடியார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறவர். ஸோ இவரோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1865 to 1936. ஸோ இப்போ நம்ம இயர் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இயர்ல இருந்து நம்ம கொஞ்சம் போகலாம். 1865 நான் வேற ஆத்தர்ஸ் வந்து தேடி பார்த்தேன், வேற யாரெல்லாம் பானா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னு வந்து லாலா லஜபதி ராய் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு ஜோஷ்வம் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி ஆத்தர் அண்ட் நாவலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 1865 வந்து பான் ஆயிருக்காங்க. தென் 1936 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1867 இல்லப்பா 1865 to 1936 ருடியார்ட் கிப்ளிங்கோட டைம் பீரியட். ஸோ 1936ல வந்து என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஃபாக்னரோட அப்சலாம் அப்படிங்கிற ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் கிரஹாம் கிரீனோட எ கன் ஃபார் சேல். தென் முன்ஷி பிரேம்சந்தோட கோடான், கிரஹாம் கிரீனோட ஜேர்னி வித்தவுட் மேப்ஸ், ஐஏ ரிச்சர்ட்ஸோட த பிலாசபி ஆஃப் ரிட்டாரிக்ஸ். தென் ஏஎஸ் பயாட் வந்து 1936ல தான் பார்ன் ஆயிருப்பாரு. ருடியார்ட் கிப்ளிங் எந்த வருஷம்? த சேம் இயர் யார் நோபல் பிரைஸ் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா யூஜின் ஓனீல் அப்படிங்கிறவர் வந்து நோபல் பிரைஸ் வந்து வின் பண்ணிருப்பாரு. ஸோ இதெல்லாமே 1936ல வரக்கூடிய முக்கியமான ஒர்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஷால் ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் ஆர் நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, நான் சாட்ல போடட்டுமா, பாத்துக்கிறீங்களா? ஓகே ரவிதா. ஸோ 1930 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபாக்னரோட அப்சலாம், கிரஹாம் கிரீனோட எ கன் ஃபார் சேல், முன்ஷி பிரேம்சந்தோட கோடான், கிரஹாம் கிரீனோட ஜேர்னி வித்தவுட் மேப்ஸ், ஐஏ ரிச்சர்ட்ஸோட த பிலாசபி ஆஃப் ரிட்டாரிக்ஸ், தென் ஏஎஸ் பயாட் பார்ன், ருடியார்ட் கிப்ளிங் டைட், தென் யூஜின் ஓனீல் காட் நோபல் பிரைஸ். Okay, now we will see. Rudyard Kipling was born in Bombay, so he started his career as a journalist. இவர் பாம்பேல பிறந்திருக்காரு. இவருடைய கேரியர் ஸ்டார்டிங்ல வந்து ஜேர்னலிஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு.
என்னுடைய ஸ்கூலிங் எல்லாமே இந்தியால தான். இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்னோவேட்டர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ருட்யார்ட் கிப்ளிங்னாலே அவர் ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். அவருடைய சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எல்லாமே சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹி ரிசீவ்ட் நோபல் பிரைஸ் இன் த இயர் 1907. ஸோ 1907ல தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நோபல் பிரைஸ் வந்து வின் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் நோபல் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து வின் பண்ணிருப்பாங்க? சாலி ப்ரூதம். சாலி ப்ரூதம். சூப்பர். எந்த இயர்? 1901. 1901. வெரி குட். ஸோ 1901ல சாலி ப்ரூதம் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க நோபல் பிரைஸ். தென் 2020 who received நோபல் பிரைஸ்? இப்போ ரீசெண்டா தான் அந்த ரைட்டர் வந்து கேன்சரால இறந்தாங்க. ஷீஸ் 2020 யார் அப்படின்னா லூயிஸ் கிளக் அப்படிங்கிறவங்க தான். LOUIS லூயிஸ் GLUCK. ஸோ லூயிஸ் கிளக் அப்படிங்கிறவங்க தான் 2020ல வந்து நோபல் பிரைஸ் வந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1901ல நோபல் பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா சாலி ப்ரூதம் அப்படிங்கிறவங்க. தென் ஹி டிக்ளைன் பாய்ட் லாரட்ஷிப் அண்ட் நைட்ஹுட். ஸோ இவர் வந்து நோபல் பாய்ட் லாரட்ஷிப்பும் டிக்ளைன் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி நைட்ஹுட்டையும் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா டிக்ளைன் பண்ணிருப்பாரு. இதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு நைட்ஹுட் வேண்டாம், பாய்ட் லாரட்ஷிப் வேண்டாம்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிருப்பாங்க. யாராவது 2 பேர் ஞாபகம் இருக்கா? சொல்லலாமா? Philip Larkin, Walter Scott, Very சூப்பர். சோ இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பிலிப் லார்கின், சீமஸ் ஹெனி இவங்க எல்லாருமே பாய்ட் லாரட்ஷிப் வேண்டாம்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிருப்பாங்க. இவர் வந்து நைட்ஹுட்டையுமே வேண்டாம்னு சொல்லி டிக்ளைன் பண்ணிருப்பாரு. சோ ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. இவரோட எஸ்ஸேவே நேம் என்ன அப்படின்னா ருட்யார்ட் கிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து எஸ்ஸே வந்து எழுதியிருப்பாரு. சோ ஜார்ஜ் ஆர்வெல் நமக்கு தெரியும், அவரோட ஃபேமஸான ஒரு பீஸ்ட் ஒர்க் 1945ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் இஸ் இட்? Animal Farm. சூப்பர், வெரி குட். அனிமல் ஃபார்ம். சோ அந்த ஜார்ஜ் ஆர்வெல் என்ன பண்றாரு அப்படின்னா ருட்யார்ட் கிப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைட்டிலேயே ஒரு எஸ்ஸே வந்து எழுதுறாரு. அந்த எஸ்ஸேல என்னன்னு சொல்லி இவரை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா ஜிங்கோ இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. இந்த ஜிங்கோ இம்பீரியலிஸ்ட் ஏன் அப்படின்னா இந்த இப்போ நம்ம இதுல வந்து இந்தியா இப்போ பிரிட்டிஷ் எல்லாருமே நம்மளுடைய நாடுகளை வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கும்போது நம்ம அதை வந்து இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லி, அதாவது சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்க பேசிட்டு இருப்போம். அதே இது இட்டாலி அப்புறம் ஜெர்மனின்னு போனோம், அந்த சைடு வந்து ஃபாசிசம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இடையில வந்து முசோலினி இருப்பாரு, ஜெர்மனில வந்து ஹிட்லர் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலாந்துல அது என்ன நேம்ல சொல்லுவாங்க அப்படின்னா ஜிங்கோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ருட்யார்ட் கிப்ளிங்க இவர் ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜிங்கோ இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னடானா இவர் வந்து ஒரு நேம் வச்சு கூப்பிடுறாரு. சோ ஹூ கால்ட் ருட்யார்ட் கிப்ளிங் as ஜிங்கோ இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா the answer is ஜார்ஜ் ஆர்வெல். Then who is called as last British imperialist? He is an Indian author. Any guesses? தாகூர் இல்லக்கா. இவர் வந்து இந்தியன் ரைட்டர் தான், பட் ஹி ஃபேவர்ட் ஃபார் த பிரிட்டிஷ். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டுல இருக்கிறதுனாலதான், நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷனாலதான் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க. சோ இல்ல மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணி அவரோட ஒர்க்கை வந்து ஒரு டெடிகேட் பண்ணிருப்பாரு. சோ அதனாலதான் அவரை வந்து நம்ம கிரிட்டிக்ஸ் இன் இந்தியா கால் ஹிம் as the last British imperialist அப்படின்னு சொல்லுவாங்க. And his work is no. Okay, நான் இன்னொரு கெஸ் கொடுக்குறேன். His work is the autobiography of an unknown Indian. சூப்பர், நிராஜ் சி சௌத்ரி. சோ நம்ம இவரை ஜிங்கோ இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி நிராஜ் சி சௌத்ரியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்ட் பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக லாஸ்ட் பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவர் ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் எழுதியிருப்பாரு, த ஆட்டோபயோகிராபி ஆஃப் an unknown Indian அப்படின்னு சொல்லிட்டு, which was published in 1951. சோ அந்த ஒர்க்கை வந்து டெடிகேட் பண்றப்ப என்ன டெடிகேட் பண்ணிடுவாருன்னா டு த மெமரி ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி டெடிகேட் பண்ணிடுவார். ஏன்னா இவருக்கு வந்து பிரிட்டிஷ் இருக்கிறது அவங்க நமக்கு செஞ்சுதான் ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபேவரட்டா இது பண்ணிருப்பாரு. சோ அதனாலதான் இவர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்ட் பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் த சீக்வல் ஆஃப் த ஆட்டோபயோகிராபி ஆஃப் an unknown Indian? அதுக்கான டைட்டில் வந்து அலெக்சாண்டர் போப்னோட டன்சியர்ல இருந்து எடுத்திருப்பாங்க.
They hand great Anacha. Super. Thy Hand Great Anarch. So the autobiography of an unknown Indian sequel என்ன அப்படின்னா Thy Hand Great Anarch அப்படிங்கிறது. It was published in 1988. The title taken from Alexander Pope's The Dunciad. And இவர் எதுக்காக சாகித்ய அகாடமி அவார்ட் ரிசீவ் பண்ணிருப்பார் அப்படின்னா ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் மில்லருடைய பயோகிராஃபியை 1974ல வந்து எழுதியிருப்பாரு. For that work he got சாகித்ய அகாடமி அவார்ட் in the year 1975. Okay. So coming back to Rudyard Kipling, he is also called as the prophet of British imperialism. So British imperialism உடைய prophet அப்படின்னு சொல்லியும் Rudyard Kipling வந்து சொல்றாங்க. Then we will see his works. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவர் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய எழுதுவாருன்னு சொல்லிட்டு The Jungle Book 1894. இந்த ஜங்கிள் புக் ஸ்டோரிஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். நிறைய ஸ்டோரிஸ் தான் வந்திருக்கும். இந்த மௌக்லி, இந்த குட்டி பையன் வந்து ஒரு காட்டுல போய் மாட்டிக்கிடுவான், அங்க புலி எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சோ அந்த ஸ்டோரி தான் என்ன அப்படின்னா The Jungle Book. It's a collection of short fables. Mowgli is raised by wolves in the Indian jungle. என்னுடைய செட்டிங் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் இன் இந்தியா, சியோன் சென்ட்ரல் ஸ்டேட் இன் மத்திய பிரதேஷ். Then it echoed the triumph of protagonists including Rikki Tikki Tavi. ரிக்கி டிக்கி டவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து எழுதியிருப்பாரு. இது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாரு அப்படின்னா நம்மளுடைய ஏன்ஷியன் மித்தாலஜிஸ்ல வந்து பஞ்சதந்திர கதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல வந்து படிச்சிருப்போம். சோ அந்த இதுல புக் 5 பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் இவர் ரிக்கி டிக்கி டவி அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து எழுதியிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஜங்கிள் புக் வருது. The next his famous novel is Kim. It was published in 1901. It is a coming of age novel. சோ இது வந்து ஒரு பிக்காரஸ்க் நாவல். இதுல ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா கிம்பால் ஹாரா அப்படிங்கிறவன். இவன் வந்து ஒரு ஐரிஷ் ஆர்ஃபன். இவன் வந்து இங்கிலாந்துக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த டைம்ல வந்து கிரேட் கேம் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒண்ணு போயிட்டு இருக்கும். சோ அந்த கிரேட் கேம் அப்படிங்கிற கேம் எதுல வருதுன்னு கேட்டாங்கன்னா கிம் அப்படிங்கிற நாவல்ல தான் வருது. இட் இஸ் அபவுட் த பொலிட்டிக்கல் டர்மோயில். என்னுடைய பேக்ட்ராப்பே பார்த்தோம் என்ன அப்படின்னா கிரேட் கேம் தான். சோ இதுலதான் டிசைபிள் ஆஃப் டிபெட்டன் லாமா அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். அவனோட டிசைபிளா போவான். சர்ச்சிங் ஃபார் த ரிவர் ஆஃப் ஆரோ. ரிவர் ஆஃப் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தேடுதல்னால என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு டிபெட்டன் லாமாவோட போயிட்டு இருப்பான். சோ கடைசியில அவனுடைய சாய்ஸ் எப்படி இருக்கும், ஒன்னு பாலிடிக்ஸ்குள்ள போறானா அல்லது கடைசியில ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே போய் அவனுடைய லைஃபை தேடுதானா அப்படிங்கறது தான் என்னன்னா கிம் எதை சூஸ் பண்றான் அப்படிங்கறது அந்த ஸ்டோரி மூவ் ஆயிட்டு இருக்கும். The next one is Something of Myself for My Friends Known and Unknown. So this is his incomplete autobiography. இதோட autobiography, but it is not complete one. Something of Myself for My Friends Known and Unknown. Famous poems னு பார்த்தோம் அப்படின்னா The White Man's Burden. It was published in 1899. சப்டைட்டில் வந்து த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் த பிலிப்பைன் ஐலாண்ட். இல்ல ஒயிட் மேன்ஸ் பர்டன் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளுடைய இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளை வந்து அவங்க காலனைஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருமே நம்மள வந்து சிவிலைஸ் பண்றதே என்னன்னா ஒரு பெரிய ஒரு பர்டனா இருக்கு. சோ நமக்கு வேற வழி இல்லாம அவங்க நம்மள வந்து நம்ம கீழ்மட்டத்துல இருந்து நம்மள மேல் நோக்கி கொண்டு போற மாதிரி நம்மள வந்து ஆட்சி செய்யறதே அவங்களுக்கு பெரிய பர்டனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் மேன்ஸ் பர்டன் அப்படிங்கிற போயம்ல வந்து சூப்பரா டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. இட் இஸ் அபவுட் த கலோனியல் தீம். இது எதுக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா குயின் விக்டோரியாவினுடைய டைமண்ட் ஜூப்ளியை செலிப்ரேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் மேன்ஸ் பர்டன் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஓகே இந்த போயம் வேண்டாம், ரிசெஷனல் போயம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருப்பாரு. என்னுடைய ஓப்பனிங் லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. Take up the white man's burden, send forth the best you breed, based on the Spanish-American War of 1898. So இதனுடைய பேக்ட்ராப் பார்த்தோம்னா ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார் 1898. Then recessional poem. So இப்பதான் பார்த்தோம். So first குயின் விக்டோரியானுடைய டைமண்ட் ஜூப்ளிக்கு அவர் கம்போஸ் பண்ணதுன்னு பார்த்தது The White Man's Burden. அதுக்கப்புறமா அதை ரீப்ளேஸ் பண்ணது recessional அப்படின்னு சொல்லி. It was published in 1897. The poem is well known for a biblical phrase lest we forget. So இந்த phrase வந்து biblical phrase வந்து இந்த recessional poemல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது இந்த throughout the poem வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல என்ன வார்ன் பண்ணிருப்பாருன்னா இங்கிலாந்து பீப்புள் வந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ மறந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கூட இதே இல்லாம அவங்களுடைய மத்த ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ எம்பையருக்குன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அதை உணர்ந்து மக்கள் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பீப்புளை வார்ன் பண்ற மாதிரிதான் இந்த டிசிஷனல் போயம் வந்து எழுதியிருப்பாரு. இட் வாஸ் அடாப்டட் அஸ் அ ஹிம் பை தி கனடா. T.S. Eliot என்ன பண்ணிருப்பாருன்னா அவருடைய 1941 கலெக்ஷன்ல இந்த ட்ரிசெஷனல் அப்படிங்கிற போயம் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாரு. என்ன நேம்ல அப்படின்னா A Choice of Kipling's Verse. சோ அந்த கலெக்ஷன்ல T.S. Eliot included the poem Recessional. The next one is If poem. So If அப்படிங்கிறது it is a motivational poem actually.
யாருக்கு மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய பையனுக்காக தான் அந்த இஃப் அப்படிங்கிற போயமை வந்து இவர் வந்து எழுதியிருப்பாரு. பட் ஆக்சுவலா அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் பையனுக்கு மட்டுமே அது சொல்ற மாதிரி இருக்காது. இட் வில் ஆப்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ யாருக்கெல்லாம் மோட்டிவேஷன் தேவை, ஒரு நல்ல பாதைக்கு ஒரு மாரலான ஒரு இது எடுக்கணும் அப்படின்னா இந்த போயமை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான போயம் தான் இஃப் அப்படிங்கிறது. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் ரிவார்ட்ஸ் அண்ட் ஃபேரிஸ் இன் 1910. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிவார்ட்ஸ் அண்ட் ஃபேரிஸ் அப்படிங்கிறதுல தான் 1910ல வந்து பப்ளிஷ் ஆகுது. இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் கிப்லிங்ஸ் போய்ட்ரி அண்ட் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். இவர் வந்து பேட்டர்னல் அட்வைஸ், அப்பா வந்து தன் பையனுக்கு என்னென்ன மாரல் லெசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு அட்வைஸ் மாதிரிதான் அந்த போயம் ஃபுல்லாவே போகும். இது அதுக்கப்புறமா சாங்கா யார் அடாப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஜோனி மிட்ஷல் ஆன் ஹர் in 2007. So it is a modern poem that serves as a beacon of knowledge and direction. So ஒரு knowledge-க்கும் direction-க்கும் கொடுக்கிறதுக்கான ஒரு மாடர்னான poem தான். It also tells about the patience, honest fortune of a character. சோ எப்படி பொறுமையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், ஒரு கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனக்கு பையனுக்கு வந்து மாரல் லெசன்ஸ் தான் இது பண்ணிருப்பாரு. எப்படி நம்ம ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் சரியான வழியில. ஒருத்தங்களுக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னா they must have to take risk. வாழ்க்கையில என்ன செய்யணும், ரிஸ்க் எடுக்கதான் செய்யணும். அதே சமயத்துல நம்ம ஹோப்ஃபுல்லாவும் இருக்கணும். எல்லா திங்ஸுமே நமக்கு சரியான வழியில வர்ற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும், ஹோப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி மாரல் போயம் தான் இந்த இஃப் அப்படிங்கிறது. இட் ஆல்சோ gives a message once they have gained their aim they should show ultimate modesty. அதே சமயத்துல நம்மளுடைய எய்ம் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா we will show ultimate modesty. நம்ம பணிவாதான் இருக்கணும். எந்த சமயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, தலக்கணம்லையோ இல்ல மேல எந்தவோ பண்ண இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணிவா இருக்கிறத பத்தி பேசியிருப்பாரு. 1895 அது வந்து எழுதியிருப்பாங்க. இவருடைய மாஸ்டர் ஒர்க், பொய்டிக் மாஸ்டர் ஒர்க் அது வந்து இஃப் அப்படிங்கிற போயமை வந்து சொல்லலாம். சோ இந்த நம்ம போயமை வாசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல வரக்கூடிய எந்த அப்டக்கிள்ஸ் அதெல்லாம் அது ஓவர் கம் பண்ணிடலாம். அது ஹானஸ்டி வச்சு, ஃபார்ட்டிடியூட், ஹியூமிலிட்டி வச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான கைடன்ஸ் வந்து கொடுக்கும். சோ இந்த போயம் வந்து அவர் பையனுக்கு மட்டுமே கிடையாது. இட் வில் அட்ரஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அஸ் அ யூனிவர்சல் கைட். சோ இது வந்து பையன் மட்டும்தான் அந்த இதை எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. யார் இந்த போயமை வாசிச்சாலும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிரும். இட் வில் கட் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு ஹிஸ் சன். சோ திஸ் இஸ் த போயம் இஃப். Then his other works, இவருடைய ரிமைனிங் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைட் தட் ஃபெயில், இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1890. Captain Courageous 1897, The Phantom Rickshaw and Other Airy Tales 1888, In Black and White 1888, Just So Stories 1902, Puck of Pook's Hill 1906, If is a motivational poem. Then Barrack Room Ballads, it's a collection of poems. Then his poems include Mandalay, it was published in 1890, Gangad in 1890, The Gods of the Copybook Headings 1919. So இதெல்லாம் இவருடைய போயம்ஸ் அந்த இயர்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதுமானது. அதனுடைய சம்மரி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா போயம்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் க்ரோனாலஜில கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அதோட போயம்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. In Kipling's short story, The Gardener depicts visits to the war cemeteries. So Gardener அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரியில வந்து எதை பள்ளி எழுதியிருப்பாருன்னா ஒரு போர் வந்து எப்படி இருக்கும், அந்த வார் சிமெட்ரிஸ்ல போய் விசிட் பண்ற மாதிரி அந்த போயம் வந்து ஷார்ட் ஸ்டோரி வந்து டெபிக்ட் பண்ணிருப்பாரு. தென் கிங்ஸ் பில்கிரிமேஜ் அப்படின்னு 1922ல வந்து ஒரு போயம் பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல கிங் ஜார்ஜ் V என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த வார்ல நடந்ததுக்கு அப்புறமா அந்த சிமெட்ரிஸ்க்கும் மெமோரியல்ஸ்க்கும் போய் விசிட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ எந்த டைம்லன்னா இம்பீரியல் வார் கிரேவ்ஸ் கமிஷன் மூலமா. சோ அவருடைய ஜேர்னியை வந்து போயமா எழுதினதான் என்ன அப்படின்னா த கிங்ஸ் பில்கிரிமேஜ் 1922. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் T.S. Eliot வந்து த சாய்ஸ் ஆஃப் கிப்லிங்ஸ் வேர்ஸ் அப்படிங்கறதுல அந்த போயம் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி எஸ்ஸேயோட அந்த போயம் வந்து எடிட் பண்ணி இன்க்ளூட் பண்ணிருப்பாரு. Then in 1939, the poet W.H. Auden celebrated Kipling in a similarly ambiguous way in his elegy for William Butler Yeats. 1939. So W.H. Auden பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த குரூப்ல வருவாரு ஞாபகம் இருக்கா? Auden group 1930s. Super. Auden group 1930s. Okay, 1930s group is also called as 30s poet. Okay, 30s poet. இன்னொரு நேம் நம்ம சொல்லுவோம்ல ஞாபகம் இருக்கா? மெக்ஸ்பாண்டே. ஓகே, மெக்ஸ்பாண்டே அப்படிங்கறது அந்த ஸ்டார்டிங்ல ஆத்தர்ஸ் வச்சு நம்ம மெக்ஸ்பாண்டே அப்படிங்கறத வந்து அந்த ராய் கேம்பல் அப்படிங்கிறவங்க காயின் பண்ணிருப்பாங்க. ஓகே, 30s poets is also called as pink poets அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். பிங்க் poets ஆர் பைலான் poets அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பைலான் அப்படின்னு சொல்றாங்கன்னா பைலான் அப்படிங்கிற ஒரு போமோ ஒரு நாவலோ யாரோ ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. சோ அதனால அவங்கள வந்து பைலான் poets ஆர் பிங்க் poets ஆர் 30s poets இது எல்லாமே இந்த ஆர்டன் குரூப்ல வரக்கூடியவங்க தான். நீங்க சொன்ன மாதிரி மெக்ஸ்பாண்டே அப்படிங்கிறது வந்து ராய் கேம்பல் அப்படிங்கிறவங்க வந்து காயின் பண்ணிருப்பாங்க. ஓகே, சூப்பர்.
ஸோ 1939ல தான் இந்த WH ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் எழுதியிருப்பாங்களா? ஓகே, தேங்க்யூ. 1939ல தான் WH ஆர்டன் என்ன பண்ணிருப்பாருன்னா, கிப்ளிங் இதே மாதிரி என்னன்னா WB ஈட்ஸ்க்காக ஒரு எழுதி வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அந்த இதுல இவர் வந்து ஆம்பிகஸ் செலிப்ரேட் பண்ணிருப்பாரு. ஆம்பிகஸ் தானே என்ன டேரக்டா இருக்காது, இவர் செலிப்ரேட் பண்றாரா அவர் பண்ணதாரா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அப்படிதான் WH ஆர்டன் வந்து கிப்ளிங் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. பட் ஆர்டன் deleted this section from more recent editions of his poems. ஆனா இப்ப வரக்கூடிய ரீசன்ட் எடிஷன்ல ஆர்டன் அந்த செக்ஷன் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா டெலிட் பண்ணிட்டாரு. Then G.V. Desani, an Indian writer of fiction. So G.V. Desani, an Indian writer, இவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா கிப்ளிங்க பத்தி ஒரு நெகட்டிவான ஒப்பீனியன் உண்டு. யாருக்கு அப்படின்னா G.V. தேசானிக்கு. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா he alludes to Kipling in his novel All About H. Hatterer. So All About H. Hatterer அப்படிங்கிறவரு வில்லியம் ஃபாக்னர் ஆல்சோ, வில்லியம் ஃபாக்னரும் பைலான் அப்படிங்கிற நாவல் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, ஜிவி தேசானி வந்து ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நாவல். அண்ட் இட் இஸ் இஸ் ஒன்லி நாவல். ஏன்னா அவருடைய லைஃப் டைம்ல அவர் எழுதின ஒரே ஒரு நாவல்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் மட்டும்தான். ஹி நெவர் ரோட் அனதர் நாவல். ஸோ ஜிவி தேசானியோட ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் அப்படிங்கிற ஒர்க் வந்து இந்த ஜூன்ல நடந்த எக்ஸாம்ல குரோனாலஜில கேட்டிருந்தாங்க. டு யூ நோ when it was published all about H. Hatterer? 1948. சூப்பர், 1948. ஓகே, 1948ல தான் ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் அப்படிங்கிற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இவர் ஜிவி தேசானியோடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னா கோவிந்தாஸ் விஷ்ணுதாஸ் தேசானி. இதுதான் நம்ம ஜிவி தேசானி அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டா சொல்றோம். இவர் வந்து ஒரு கென்யன் பார்ன் பிரிட்டிஷ் எஜுகேட்டட் இந்தியன் ரைட்டர் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ எ புத்திஸ்ட் பிலாசபர். ஸோ இந்த இதுதான் ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர் அப்படிங்கிற ஒரே நாவல் தான் எழுதியிருக்காரு. 1948ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல ஹெச் ஹேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு 52 இயர்ஸ் ஒரு ஓல்டு மேன் இருப்பான். அவனுடைய ஹிந்துஸ்தான் வாலா ஹேட்டர் அப்படிங்கறது அந்த ஹெச்சுக்கான ஃபுல் ஃபார்ம். ஹெச் ஹேட்டர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆல் அபவுட் ஹெச் ஹேட்டர்னா ஹிந்துஸ்தான் வாலா ஹேட்டர் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து இந்தியன் பேஸ்டு ஸ்காட்ஸ்மேன் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அவன் அவனுடைய ஜேர்னி, அவனுடைய லைஃப்ல யாரெல்லாம் மீட் பண்றான் அப்படிங்கிற அவனுடைய கிரானிக்கல்ஸை பத்தி தான் இந்த ஒர்க்ல வந்து பேசியிருப்பாரு. ஸோ இந்த ஒர்க்ல தான் கிப்ளிங்க வந்து இவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அல்யூட் பண்ணி பேசியிருப்பாரு. The next one is I happen to pick up or Kipling's autobiographical Kim. ஸோ கிப்ளிங்கோட ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் வந்து கிம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 1948 தான் நமக்கு நிறைய 1948ல யார் நோபல் பிரைஸ் வின் பண்ணிருப்பா? ஓகே, டிஎஸ் எலியட் வின் பண்ணிருப்பாங்க. ஓகே, தென் எஃப்ஆர் லிவிஸோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? சூப்பர், த கிரேட் ட்ரெடிஷன். தென் வில்லியம் ஃபாக்னரோட இன்ட்ரூடர் இன் த டஸ்ட் அப்படிங்கிற ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். நான் சாட்ல போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம் ஃபாக்னரோட இன்ட்ரூடர் இன் த டஸ்ட் அப்படிங்கிற ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் கிரஹாம் கிரீனோட த ஹார்ட் ஆஃப் த மேட்டர். ஆல்டஸ் ஹக்ஸ்லினுடைய ஏப் அண்ட் எசன்ஸ். ஏப் அண்ட் எசன்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் நாவல்? இட் இஸ் யூட்டோபியன் ஆர் டிஸ்டோபியன் ஃபிக்ஷன்? Dystopian. Dystopian fiction. Okay, then what is this utopian works of Aldous Huxley? Island. Island. When it is published? 1962. 1962. Okay, then what about the another work of Aldous Huxley? Utopian work, இன்னொரு work என்னது?
சாரி யூட்டோபியன் வர்றது டிஸ்டோபியன். டிஸ்டோபியன்ல 2 ஒர்க் எழுதிருப்பாரு. ஒன்னு வந்து ஏபன் எசன்ஸ், இன்னொன்னு பிரேவ் நியூ வேர்ல்ட். சூப்பர். when it is published? 1932. 1932. Okay. The title taken from? The Tempest. Shakespeare's The Tempest. Okay. So Aldous Huxley பார்த்தனால 1948ல ஏபன் எசன்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. It is a dystopian work and another dystopian work is Brave New World. The title taken from Shakespeare's Tempest and his utopian work is The Island, which was published in 1962. Then what is the drug used in The Island? Moksha. Moksha. Okay. Soma எதுல வரும்? Brave New World. Okay. Soma வந்து Brave New World, Moksha வந்து The Island. Then William Somerset Maugham உடைய Catalina அப்படிங்கிற ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. F.R. Lewis ஓட The Great Tradition. Then Abdul Razak Gurnah was also born in 1948. So 1948ல நம்ம ஒரு 5 works பார்த்திருக்கோம். ஒரு ஆத்தர் வந்து born ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். So அதோட all about headshot அதை இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1948. Then Indian writer Khushwant Singh wrote in 2001 that he considers Kipling if the essence of the message of the Gita, Age of Anxiety. 1948. Okay, 1948 நிறைய போய்கிட்டே இருக்கும். நான் தெரியாத ஒர்க்ஸ்னால சில ஒர்க் மென்ஷன் பண்ணா நீங்க அரேஞ்ச் பாத்துக்கோங்க. ஓகே. குஷ்வந்த் சிங் என்ன பண்ணிருப்பாருன்னா கிப்ளிங் இஃப் அப்படிங்கிற போயம் பார்த்தோம் இல்லையா, மோட்டிவேஷனல் போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த போயம்ல வந்து பகவத்கீதால இருக்கக்கூடிய அவ்வளவு எசன்ஸுமே அதுக்கான மெசேஜஸ் எல்லாமே இந்த இஃப் அப்படிங்கிற போம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குஷ்வந்த் சிங் வந்து இஃப் அப்படிங்கிற போமை வந்து பிரைஸ் பண்ணிருப்பாரு. And who is Khushwant Singh? What is his work published in 1956? Train to Pakistan. Train to Pakistan. Super. So அவர் தான் இஃப் அப்படிங்கிற போமை வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணி எழுதிருப்பாரு. The essence of the message of the Gita in English அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்ப நம்ம கிம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சம்மரி ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. 1901ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இல்லதான் பேக்ட்ராப் வந்து கிரேட் கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இட் வாஸ் த பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக் பிட்வீன் ரஷ்யா அண்ட் பிரிட்டன் இன் சென்ட்ரல் ஏஷியா. சோ இந்த நாவல்ல வந்து ரொம்ப பாப்புலரைஸான ஃப்ரேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா த கிரேட் கேம் அப்படிங்கிற ஐடியா வந்து பாப்புலரைஸ் பண்ணிருப்பாங்க. பேக்ட்ராப் வந்து செகண்ட் ஆப்கன் வார்ல தான் செட் ஆயிருக்கும். 1881ல வந்து எண்ட் ஆயிருக்கும். த ப்ரொட்டகானிஸ்ட் இஸ் கிம்பால் ஓஹாரா. அவனா நம்ம ஷார்ட்டா கிம் அப்படின்னு சொல்லுவோம். இவன் ஒரு ஐரிஷ் சோல்ஜர்னுடைய ஒரு ஆர்ஃபன் சன். சோ ஐரிஷ் மதருக்கும் ஒரு ஐரிஷ் சோல்ஜருக்கும் பிறந்திருப்பான். இவன் அவங்க 2 பேருமே பாவர்ட்டினால இறந்து போயிருப்பாங்க. சோ இவனும் அதுக்கப்புறமா ஆர்ஃபனா தான் வளர்ந்துகிட்டு இருப்பான். டிபெட்டன் லாமா அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட்னால என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை விட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் ஆஃப் ஆரோவை தேடி வந்து போய்கிட்டு இருப்பான். சோ அந்த ஜேர்னில தான் இவன் யாரெல்லாம் மீட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோட்ல அந்த ஸ்டோரி தான் நமக்கு இந்த கீம்ல கொடுத்திருப்பாங்க. சோ அந்த டைம்ல தான் இவன் கிரேட் கேம் அப்படிங்கறத பத்தி கேள்விப்படுறான். அதுக்கப்புறமா மெஹபூப் அலி அப்படிங்கிறவன் வந்து இவனை வந்து வேலைக்கு இது பண்றான். என்ன கொடுக்குறான் அப்படின்னா, அந்த மெசேஜ் கொண்டு போய் நான் பிரிட்டிஷ் சீக்ரெட் சர்வீஸ்ல வந்து நீ கொடுக்கணும் அம்பால இருக்கக்கூடிய இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து வேலைக்கு வந்து ரெக்ரூட் பண்றாங்க. So he started his journey as a spiritual. So ஒரு ஸ்பிரிச்சுவலா அவனுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றான். சோ போற வழியில அவனுக்கு கிரேட் கேம் பத்தின ஒரு ஐடியா கிடைக்கி மெஹபூப் அலியை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. போய் மெசேஜ் கொடு அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அட் லாஸ்ட் அவனுடைய ஜேர்னி வந்து ஸ்பிரிச்சுவலா கண்டினியூ பண்ணானா அல்லது என்னன்னா அவனுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல டர்ன் அவுட் பண்ணானா அப்படிங்கறத அந்த ஸ்டோரி ஆஃப் கிம். சோ இதோட ருட்யார்ட் கிப்ளிங் வந்து முடியுது. சோ ருட்யார்ட் கிப்ளிங்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் மென்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜான் கேல்ஸ் பத்தி மூவ் பண்ணலாமா? ஓகே. ஓகே. எப்போ ருட்யார்ட் கிப்ளிங் எப்போ born ஆனாரு? 1865. ஓகே. Then he died in 1936. 1936ல வந்து who got Nobel Prize in 1936? Eugene O'Neill. Okay. Who is another author born in 1936? A.S. Bayard. A.S. Bayard. Which work of I.A. Richards published in 1936? The Philosophy of Rhetoric. Okay. Graham Greeneல 2 work நான் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு ஒர்க் சொல்லலாமா 1936ல பப்ளிஷ் ஆனது? Gun for Sale. சூப்பர். A Gun for Sale. இன்னொன்னு வந்து The Journey Without Maps அப்படிங்கிறது. Then William Faulkneரோட work? Absalom. Okay. Then Absalom and Achitophel is the work by? John Dryden. John Dryden. So what is the motivational poem of Rudyard Kipling? If. Okay. Who prized if as the message of essence in Gita is present in the poem if? Khushwant Singh. Train to Pakistan published in 1956. Train to Pakistan. Who is called as Jingo imperialist?
George Orwell. Rudyard Kipling. Rudyard Kipling is called as Jingo Imperialist. Who called Rudyard Kipling as Jingo Imperialist? George Orwell. Orwell. அதுக்கு தான் ஆன்சர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல். ஓகே. Then who is called as the last British imperialist? Nirachi Nirachi Chowdhury. Nirachi Chowdhury, Niraj Chandra Chowdhury. Okay. What is the autobiographical work of Niraj Chandra Chowdhury? The autobiography of unknown. Autobiography of an unknown Indian. When it is published? 1951. 1951. Okay. What is its sequel? Die Hard. Great Anar. Die Hand, Great Anar. Okay. Then the title taken from Alexander Pope's which work? Dancia. Dancia published in 1728. Super. So that's 1728. For which work Nirachi Chowdhury got Sahitya Academy Award? Scholar extraordinary. Extraordinary. It is the biography of Max Muller. Max Muller. It was published in 1974. 1970. So he got Academy Award in the year 1975. Super. Then Ape and Essence published in 1948. 1948. Is it a utopian or dystopian work? Dystopian. Then what is the utopian work of Aldous Huxley? Island. The Island, 1962. Okay. Okay. Next we will see John Galsworthy. So next Nobel laureate we are going to deal with is John Galsworthy. So 1865 Rudyard Kipling born ஆயிருப்பாரு. அவர் பிறந்த 2 வருஷம் கழிச்சு தான் 1867 வந்து born ஆயிருப்பாரு. 1867 எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க்ஸோ ஆத்தர்ஸோ ஞாபகம் இல்ல. 1933 வந்து நான் சில ஆத்தர்ஸ் வந்து பார்த்திருக்கேன். யார் அப்படின்னா 1933 சாமர்செட் மவுமோட ஷீபி அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். I will put it in chat box. Arnold Bennett 1867 born ஆயிருப்பாங்க. Okay, thank you. So 1933 பார்த்தோம்னா வில்லியம் சாமர்செட் மவுமனுடைய ஷீபி அப்படிங்கிற ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் வர்ஜினியா வுல்ஃபோட ஃபிளஷ் எ பயோகிராஃபி, W.B. Yeatsோட த விண்டிங் ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் அதர் போயம்ஸ், யூஜின் ஓனியலோட ஆ வைல்டர்னஸ், ஜார்ஜ் ஆர்வெலோட டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் அண்ட் லண்டன். So these were the works published in 1933. So John Galsworthyயோட டைம் பீரியட் 1867 to 1933 பார்த்தோம். He is an English novelist and playwright. என்னுடைய ஜான் கேல்ஸ்வர்தினாலே அவருடைய ஃபேமஸான ட்ரிலஜி தான் நமக்கு ஞாபகம் வரும், த ஃபோர்சைட் சாகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா 2 ட்ரிலஜிஸ் லேட்டரா வருது, எ மாடர்ன் காமெடி அண்ட் எண்ட் ஆஃப் த சாப்டர். அண்ட் ஹி வாஸ் அவார்டட் தி நோபல் பிரைஸ் இன் 1932. 1929 வந்து இவருக்கு வந்து ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹி ரோட் 20 novels, 28 completed plays,
5 collections of short stories, 3 volumes of poetry, and 11 volumes of essays and sketches. இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே சோஷியல் ரியலிஸ்டிக் ஒர்க்ஸா தான் இருக்கும். அதாவது சமுதாயத்துல என்ன பிராக்டிக்கலா என்னன்னா பிரச்சனை எல்லாம் ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இவருடைய ஒர்க்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. இவருடைய ஒவ்வொரு ஒர்க்லயுமே ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. சோ என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த டைம் மட்டும் கிடையாது, சொசைட்டிலே ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா பிரதிபலிக்கும். இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் ஹிஸ் ஒர்க்ஸ். So first we will see his work, The Silver Box. The Silver Box அப்படிங்கிறது இட்ஸ் a 3-act comedy play. காமெடி பிளேயா தான் இருக்கும். சோ இதுல சமுதாயத்துல எப்படி சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்கு, ஒரு ஹை கிளாஸ் பீப்புளை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதே இது லோ கிளாஸ் பீப்புளை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற தீமை தான் இந்த பிளே வந்து அட்ரஸ் பண்ணிருக்கும் காமிக்கலாம். The play revolves around Mr. John Barthwick. John Barthwick அப்படிங்கிறவனுக்கு தான் அந்த play வந்து revolve ஆகும். A young man from a wealthy background who indulges in vices such as drinking and extravagant expenses. So ஒரு பணக்காரன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அவனுடைய காசை எப்படி செலவழிப்பான், எப்படி ட்ரிங்க் பண்ணுவான், தேவையில்லாத செலவுகள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So the person is Mr. John Barthwick. அந்த டைம்ல அவனுடைய சிகரெட் பாக்ஸ், அந்த சிகரெட் பாக்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில்வர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அத வந்து காணாம போயிரும். அதுக்கு முன்னாடி இந்த ஜான் பார்த்விக் அப்படிங்கிறவன் ஒரு பர்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிருப்பான். சோ அதுல இருந்து இவனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, இவன் கூட தெரிஞ்ச ஒருத்தன் வந்து என்ன பண்ணிருப்பான், அவன் வந்து கொஞ்சம் லோ கிளாஸ் உள்ளவன், அவன் அதை மாத்தி வச்சு இவனை காப்பாத்தி இருப்பான். ஆனா இவனுடைய வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு எதுக்கோ வீட்டுக்கு வந்திருந்தப்போ இவனுடைய சிகரெட் பாக்ஸ் பார்த்து அவனுக்கு ஆசை வந்துடும். அப்ப அந்த சில்வர் பாக்ஸ் அந்த பையன் வந்து என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா எடுத்துக்கிடுவான். சோ அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அவனுக்கு வந்து அவன் தன்னுடைய அந்த சோஷியல் கிளாஸை காமிச்சு அவனுடைய ஆட்டிடியூட வந்து என்ன பண்ணுவானா அவன் மேல காமிப்பான். சோ இவன் வந்து ஒரு பணக்காரனா இருக்கிறப்போ அந்த பர்ஸ் ஸ்டீல் பண்ணப்போ அது பெரிய பிரச்சனை ஆகல. அந்த ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து என்ன செய்யறான், இவன்கிட்ட வந்து அந்த சில்வர் பாக்ஸ் அந்த சிகரெட் பாக்ஸ் பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துருதான். சோ அவன் எப்படி ரியாக்ட் பண்றான், what is the social inequality prevailing in the society அப்படிங்கறத அந்த ஒர்க்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு. comparison of son of prosperous of different social classes. அப்ப சோஷியல் கிளாஸ் வந்து எப்படி ஆட்டிடியூட் இருக்கு, ஒரு ஹை கிளாஸ்ல இருந்தா அந்த தப்பு செஞ்சா அது எப்படி ரியாக்ட் ஆகுது, அதே இது ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு அன்எம்ப்ளாய்ட் மேன் அதே சாதாரண ஒரு அவனுக்கு சின்ன அல்பத்தனமான ஒரு ஆசை அந்த சிகரெட் பாக்ஸ் பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லி அதை எடுத்திருப்பான். சோ அவன் எடுக்கும்போது அது எப்படி இந்த சொசைட்டி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத அழகா இதுல வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாரு. The Silver Box. The next work is Justice. It was published in 1910. இதுல வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பாரு. எங்க நடந்திருக்கும் அப்படின்னா டியூக் ஆஃப் யார்க் தியேட்டர் இன் லண்டன். இதுல வந்து கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் பத்தி இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கறதுல வந்து பேசியிருப்பாரு. சோ ரிச்சா இருந்தா அவனுக்கு ஜஸ்டிஸ் ஒரு மாதிரி இருக்கு, அதே இது புவரா இருந்தா ஜஸ்டிஸ் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுது. ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கறது எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கணும். பட் ஜஸ்டிஸ் கூட என்னது, இப்ப பணக்காரனா இருந்தா ஒரு ஜஸ்டிஸ், ஏழையா இருந்தா ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கறதுல காமிச்சிருப்பாரு. இதுல வந்து ஒரு புவர் கிளர்க் ஃபால்டர் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அவனுடைய ஒய்ஃப் வந்து யார் அப்படின்னா ரூத். So he is socially and sexually harassed by her husband. So it is a powerful social tragedy and is a strong satire on the contemporary English system of law and judiciary. So இப்போ இந்த டைம்ல இங்கிலீஷ் சிஸ்டம்ல லா எப்படி இருக்கு, ஜுடிஷியரி எப்படி இருக்கு அப்படிங்கறத இட்ஸ் a powerful social tragedy அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு. Justice, which was published in 1910. The next work is Strife. ஸோ ஸ்ட்ரைஃப்னா வேற ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரைக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா அது நமக்கு எதுவும் பிரச்சனைகள் அப்படின்னா தொழிலாளர்கள் என்ன செய்வாங்க, தனக்கு வேணும் அப்படிங்கறத ஸ்ட்ரைக் மூலமா அவங்க போராடி வாங்குவாங்க. ஸோ சில சமயம் இந்த ஸ்ட்ரைக் வந்து வெற்றிகரமா முடியும், சில சமயம் அது வந்து முதலாளிகளுக்கு கேபிட்டலிஸ்டுக்கு ஃபேவரா முடியும். இந்த இதுல எப்படி வந்து கேபிட்டலிஸ்டுக்கும் லேபர்ஸ்க்கும் இருக்கக்கூடியதை வந்து இந்த பிளே வந்து முக்கியமான தீமா வச்சிருப்பாங்க. இதோடைய தேர்ட் பிளே இட் ஹைலைட்ஸ் த சோஷியல் இஷ்யூஸ். 1909ல ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க டியூக் ஆஃப் யார்க் தியேட்டர் அப்படிங்கிறதுல. இட் இஸ் a 3-act play. ஸ்ட்ரைஃப் அப்படிங்கிறது பிப்ளிக்கல் மீனிங் அப்படின்னா பிட்டர் கான்ஃபிளிக்ட், கசப்பான சண்டைகள் அல்லது கசப்பான நினைவுகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்னுடைய தீம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேபிட்டலுக்கும் லேபருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான் இதுல வந்து பேசியிருப்பாரு. சோ 7th February தான் அந்த ஆக்ஷன் வந்து நடக்குது. எங்க அப்படின்னா ட்ரெனார்த்தா டின் பிளேட் ஒர்க் அப்படிங்கிறதுல. சோ ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக்ல ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்காங்க. இதுல யாருக்கும்னா கம்பெனி சேர்மன் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ஜான் அந்தோனி அப்படிங்கிறவன். அந்த ஒர்க்கர்ஸ் லீடர், இவங்களுக்கு எல்லாம் போடுற ஒரு லீடரோட பேர் யார் அப்படின்னா ராபர்ட். சோ 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவன் வந்து கேபிட்டலிஸ்ட் தான், முதலாளியை விட்டு இறங்கி வரக்கூடாது அப்படிங்கறதுல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். இவங்க நம்ம என்ன செய்யணும்,
நம்ம ஒர்க்கர்ஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட். சோ அவங்க ஸ்டாண்ட்ல 2 பேருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அடமெண்டா அண்ட் ஸ்டர்னா இருக்காங்க. சோ அந்தோனி அப்படிங்கிறவன் 32 வருஷமா சேர்மேனா இருக்கான். அவன் எப்போதுமே இருந்தானா அவன் தான் வின் பண்ணுவான். அவன் என்னதான் ஸ்ட்ரைக் பண்ணாலும் இது வரைக்கும் 4 ஸ்ட்ரைக்ஸ் வந்து அந்த 32 வருஷத்துல வின் பண்ணிருக்கான் எக்ஸ்பீரியன்ஸ்ல. சோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக்லயும் நம்ம தான் வின் பண்ண போறோம், அவங்க என்ன ஸ்ட்ரைக் பண்றது, நம்ம முதலாளி அந்த கெத்துல இருப்போம்னு சொல்லிட்டு அவன் இருந்துகிட்டு இருக்கான். சோ டேரக்டர்ஸ்க்கு எல்லாருமே அந்தோனியோட நேச்சர் வந்து பிடிக்கல. அவங்க எல்லாருமே ரொம்ப நாளா ஸ்ட்ரைக் போய்கிட்டு இருக்கு, நம்ம அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதுல சைமன் ஹார்னஸ் அப்படிங்கிறவங்க ட்ரேட் யூனியன் அபிஷியல். சோ இப்போ யாராவது ஒருத்தவங்க ஸ்ட்ரைக் பண்ணுதாங்க நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அவங்க கிட்ட போய் சேர்க்கறதுக்கு மீடியேட்டரா ஒருத்தவங்க போவாங்க இல்லையா. சோ அந்த பர்சன் தான் யார் அப்படின்னா சைமன் ஹார்னஸ். ராபர்ட்டுக்கும் அந்தோனிக்கும் எல்லா போய் மீடியேட்டர் பேச போறான். சோ சேர்மனை மீட் பண்றான், பட் ஆனா ஃபெயிலியர்ல தான் முடியுது. அந்தோனி தானே எல்லாம் கரெக்டா தான் இருக்கான், என்னெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல. சோ அதே டைம்ல இங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் வந்து போய்கிட்டே இருக்கு நாள் கணக்கா. சோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக்க விட்டுடலாம், இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லீடர் ராபர்ட் வந்து ஸ்டபர்னா இருக்கான். சோ அவங்க மட்டும் ஸ்ட்ரைக் இருந்தா பரவாயில்ல. சோ அவங்க வேலைக்கு போகாதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சஃபர் ஆகுறாங்க டியூ டு ஸ்டார்வேஷன். ஏன்னா சம்பளம் இல்ல. சோ அப்ப வீட்டுல எதுவுமே ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்து ஏற்படுது. ராபர்ட்டோட ஒய்ஃப் வந்து பசினால இறந்து போற நிலைமையில வராங்க. சோ இவங்க வந்து யாருக்கு மெய்டா இருக்காங்கன்னா அண்டர்வுட் அப்படிங்கிறது. அண்டர்வுட் வேற யாரும் கிடையாது, அந்த அந்தோனி அந்த சேர்மனுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு மெய்டா இருக்காங்க. சோ அப்ப தான் மெய்டா இருக்கிறதுனால என்னடான்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ராபர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா ராபர்ட் வந்து இல்ல எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணிருந்தாரு. சோ கடைசியில என்ன பண்ணிருந்தாரு, அவருடைய ஒய்ஃபை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த காம்ப்ரமைஸ் 2 பேருமே ரெடியா இல்ல அப்படிங்கறதுனால கடைசியில அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே காம்ப்ரமைஸ் போக மாட்டேங்காங்க. அந்த யங் உமன் வந்து கடைசியில மீட்டிங்ல சொல்றாங்க ராபர்ட் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. சோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஸ்ட்ரைஃப். நெக்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னா ரோமன் ஆஃப் ஃப்ளூ. இது வந்து ரிவர் நாவல். இல்ல ஃபோர்சைட் சாகா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கும் 1922ல. சோ ஃபோர்சைட் சாகால வந்து 3 நாவல்ஸ் இருக்கும், 2 இன்டர்லூட்ஸ் இருக்கும். 1906ல இருந்து 1921 வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். இட் இஸ் அ ஃபேமஸ் ஒன். சோ கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் படிச்சுதான் ஆகணும். The first work is The Man of Property 1906. Then Indian Summer of Your Foresight 1918, In Chancery 1920, Awakening 1920, To Let 1921. என்னுடைய சீக்வலா என்ன வருது அப்படின்னா A Modern Comedy அப்படின்னு சொல்லிட்டு A Further Trilogy Written in the Years 1924 to 28. சோ இந்த நாவல் என்னென்ன நாவல்ஸ் இருக்கு அப்படின்னா The White Monkey an interlude, A Silent Wooing a second novel, The Silver Spoon a second interlude, Passers by a third novel, The Swan Song. So end of the chapter வந்து 1934 Trilogy on the Charwells, Relatives of the Forsytes. So the Forsyte saga novels and 3 novels கண்டிப்பா படிக்கணும் trilogy, and then 2 interludes with years important. And Forsyte saga. So இதுல எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னா they visitutes the leading members of an upper middle class British family. So British familyல upper middle class எப்படி இருக்காங்க. சோ அதுல முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா சோம்ஸ் ஃபார்சைட் அப்படிங்கிறவன் தான். இவன் தன்னை வந்து ஒரு மேன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியா பார்ப்பான். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி என்ன அப்படின்னா தங்களை வந்து ஒரு ஹை லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இது பொதுவாவே நினைப்பாங்க. சோ அந்த ஆட்டிடியூட்ல என்ன பண்ணுதான், தன்னை ஒரு மேன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி வந்து அவன் வந்து மத்தவங்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறான். பை வர்ச்சு ஆஃப் ஹிஸ் எபிலிட்டி டு அக்யூமுலேட் மெட்டீரியல் பொசிஷன்ஸ், தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார ஃபினான்ஷியலா இதெல்லாம் ஆடம்பரமா காமிக்க முடியுமா இது பண்றான். பட் திஸ் டஸ் நாட் சக்சீட் இன் பிரிங்கிங் ஹிம் பிளஷர். மத்தவங்களுக்காக அவனை நல்லா வாழ்ற, நான் இப்படி இருக்கேன் அப்படிக்கான்னு காட்டணும்னு நினைச்சாலும் அவனுக்கு சோல்ஃபுல்லா இன்னர் நேச்சர்ல அவனுக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா அந்த உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல. This is Forsyte saga. Then his other works என்னெல்லாம் From the Four Winds 1897, Joycelyn, Villa Rubin, A Man of Demon, The Island Pharisees, Fraternity, Joy, Justice, The Spirit of Punishment, Horses in Mines, The Patrician, The Little Dream, 1911, The Pigeon, The Eldest Son, More Songs and Doggerels, A Sheaf, The Apple Tree, Beyond, Five Tales, Saints Progress, Addresses in America, The Foundations, End of the Chapter, then Flowering Wilderness. சோ இவ்வளவு ஒர்க்கையும் படிக்கணுமா, இயர்ஸோட படிக்கணுமானா ஜஸ்ட் அது என்ன ஒர்க் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இதுல நாலேஜ்ல வராது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா வாட் இஸ் தட் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஸ்ட் மாதிரி. சோ அந்த ஒர்க் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் ஜான் கால்சர்த்தினுடைய அந்த ட்ரிலஜி கண்டிப்பா முக்கியம். Forsyte saga novels with interludes, அந்த இன்டர்லூட்ஸோட இயர்ஸோட படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஜான் கால்சர்த்தியோட ஒர்க்ஸ், இதெல்லாம் ருட்யார்ட் கிப்ளிங்கோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க்ஸோட நேம் தெரிஞ்சா மட்டும் போதுமானது. இட் இஸ் எனஃப். So this is all about John Galsworthy. So இதோட ஜான் கால்சர்த்தி வந்து finish. So இப்ப நம்ம ஜான் கால்சர்த்தியோட questions மட்டும் பார்த்துட்டு we will wind up the session.
ஜான் கேல்ஸ்வர்த் எப்போ born ஆயிருப்பாரு? 1867. 1867. Then he died in 1933. 33. 1933. Super. Virginia Woolfோட எந்த ஒர்க் 1933ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? Flush biography. Biography. Flush a biography. Flush is the name of a EBB's dog. யாரு என்ன சொன்னீங்க? Elizabeth Barrett Browning ஓட dog name. எலிசபெத் பேரட் பிரவுனிங்கோட டாக் நேம் தான் ஃபிளஷ் அப்படிங்கிறது. ஓகே. Then R Wilderness. Whose work is this? Eugene O'Neill. Eugene O'Neill. When it is published? 1933. 1933. Then Eugene O'Neill got Nobel Prize in 1936. 1936. Okay. Down and Out in Paris and London is a work by George Orwell. George Orwell. Super. The Winding Straits and Other Poems? W.B. Yeats. W.B. Yeats. Okay. The Strife published in 1909. Strife 1909, 1906. Okay. Justice 1910. 1910 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. Then Fawcett Saga சொல்லலாமா? அக்கா என்னைக்கு சொன்னீங்க? வாய்ஸ் பிரேக் ஆச்சு. Fawcett Saga trilogy கேட்டேன்பா. இப்ப கேக்கா? ஓகேக்கா. The Man of Property in Chancery to Let. Super. The Man of Chancery, In Chancery to Let. What are the two interludes? Indian Summer of Awakening. And Awakening. Indian Foresight of Summer of Foresight, then Awakening. Then என்னோட செகண்ட் ரிலிஜன் பார்த்தோம், அதனுடைய சீக்குவலா வந்துச்சு. What is it? A modern comedy. Comedy. Okay. Then அந்த சிகரெட் கேஸ்க்காக அந்த அப்பர் அண்ட் மிடில் கிளாஸ் பத்தி பேசிருப்பாங்களா எந்த ஒர்க்ல? Silver Box. Silver Box. Silver Box. Okay. Then John Galsworthy got Nobel Prize in Literature 1932. 1932. Okay, super. Okay பா, thank you. எதுவும் டவுட்ஸ் இல்லைனா நீங்க கிளாஸ் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாருமே நெட் அண்ட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூக்கா. Thank you, Akka. Thank you.